அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். rlaacademy தங்களை அன்புடன் வருகிறேன். ஸோ மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு தொடர்ந்து நம்ம கிளாஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த கிளாஸுக்கு அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட் தான் வரப்போகுது. ஸோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபுல் மாடல் டெஸ்ட் தான் அடுத்து வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் 6வது யூனிட் டிரான்ஸ்மிஷன் அண்ட் கண்ட்ரோல் கியரும் அதோட டைப்ஸை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ தொடர்ந்து நம்ம ஃப்ரீ கிளாஸஸ் வீடியோஸ்லாம் கொடுத்துருக்கோம். கண்டிப்பா என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? ஓகே. ஸோ கியர்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம ஒரு வண்டியில போய்கிட்டு இருக்கோம். எப்பவுமே ஒரு வண்டியில போய்கிட்டு இருக்கோம். வண்டியை ஒரே ஸ்பீட்ல ஓட்டுவோமா? கிடையாது. ஸ்கூட்டர்னா நீங்க திருவினா போவோம். ஆனா உங்களுக்கு பைக்கா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு சர்டைன் வேரியஸ் ஸ்பீடு நம்ம 1வது கியர், 2வது கியர், 3வது கியர், 4வது கியர் அந்த இதுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் ஸ்மூத்தா ரன் பண்றதுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கியர். முக்கியமான விஷயம் கியர். இதுதான் உங்களை என்கேஜ் பண்ணி டிஸ்என்கேஜ் பண்றப்ப கியரை ஆல்டர்னேட்டா சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு என்ன பண்றோம், நம்ம கியரை மாத்தி ஸ்பீடை கண்ட்ரோல் பண்றோம். சரிங்களா? அதுக்குதான் கியர் யூஸ் ஆகுது. The vehicle requires a different speed and torque. அதாவது விதவிதமான வேகத்துக்கும் அதே மாதிரி உந்துதல் டார்க்குக்கும் என்ன தேவைப்படுது, கியர் தேவைப்படுது. இந்த இதுல என்னென்ன இருக்கும் பாத்தீங்கன்னா, கியர் பாக்ஸ்ல கண்டெய்னிங் டிஃப்ரெண்ட் கியர் ஷாஃப்ட்ஸ் அண்ட் பியரிங்ஸ். ஸோ கியர் பாக்ஸ்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கியர் ஷாஃப்ட் பியரிங்ஸ். அந்த பாக்ஸ்க்கு பேர் தான் கியர் பாக்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். இதை டீத் வீல் பாக்ஸ் அப்படின்னு அழைப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டீத் வீல் பாக்ஸ் இஸ் நத்திங் பட் gearbox. Okay, சரியா? அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. The driver can achieve different speeds and torque for a vehicle. So இந்த கியரை வச்சு தான் நிறைய வெரைட்டியான அதிகமான ஸ்பீடையும் அதே மாதிரி டார்க்கையும் இந்த கியர் மூலமா தான் டிரைவர் அட்டைன் பண்றாரு. Teethed gears for different vehicle speed conditions. ஸோ இந்த கியர் எதுக்காக யூஸ் ஆகுது, டிஃப்ரெண்ட் வெஹிக்கிள் ஸ்பீட் கண்டிஷனுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட டைப்ஸ் பார்த்துருவோம். அதே மாதிரி எல்லாத்தையும் பார்த்தோம்னா இதோட இதுவும் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுல இருந்து நம்ம இப்போ ஃப்ரீ கிளாஸ் வீடியோல பார்த்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு மினிமம் 20 to 30 கொஸ்டின் வந்துடும் ஆட்டோமொபைல். ஸோ தயவு செய்து அதெல்லாம் நல்லா பார்த்துட்டு போயிருங்க. சரிங்களா? கியர் பாக்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லொகேட்டட் அட் த செகண்ட் பிளேஸ் ஆஃப் த வெஹிக்கிள்ஸ் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம். செகண்ட் பிளேஸ் ஆஃப் த வெஹிக்கிள் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் கிளச்சு, அது ஃபர்ஸ்ட் இன்ஜின், அப்புறம் கிளச்சு, அடுத்து என்னது, இதுதான். சரிங்களா? கியர் பாக்ஸ். ஸோ கியர் பாக்ஸ் வெஹிக்கிள் டிரான்ஸ்மிஷன்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. வெஹிக்கிள் ஆஃப்டர் த இன்ஜின் கிளச், அதான் சொன்னேன்ல, இன்ஜினுக்கு கிளச்சுக்கு அப்புறம் லொகேட்டட் ஆயிருக்கு. அதே மாதிரி கிளச்சுக்கு அடுத்ததா கியர் பாக்ஸ் லொகேட் ஆயிருக்கு. இட் இஸ் லொகேட்டட் பிட்வீன் த கிளச் அண்ட் ப்ரொப்பலர் ஷாஃப்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கியர் பாக்ஸ் எந்த இடத்துல இருக்கு அப்படின்றது கூட கேட்டிருக்காங்க. அது லொகேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்காங்க. கிளச்சுக்கும் ப்ரொப்பலர் ஷாஃப்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? ஓகே. கியர்னா என்ன? கியர்னா என்ன? The commonly used gears and their arrangements can be seen in this section. அதாவது இந்த இதுல பாப்போம் அப்படின்னு போட்டுருவாங்க. With the help of teethed wheels, we can transmit the energy in rotational, parallel and perpendicular directions. So இந்த கியர் மூலமாக என்னென்ன ஃபோர்ஸ், என்னென்ன டைரக்ஷன், ரொட்டேஷனலும் பேரலலும் பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ஸ்ல என்ன பண்ண முடியும், எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. In machine gears are used in places wherever the transmission of rotational force is taking place. Machine gears யூஸ் பண்ற இடத்துல rotational transmission force நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. The transmit the rotational force without any slip. அதாவது ரொட்டேஷனல் ஃபோர்ஸ் எந்த வித ஸ்லிப்பரும் இல்லாம இது பண்றதுக்கு யூஸ் ஆகுறது எதுன்னு பாத்தீங்கன்னா கியர் தான். சரியா? It is used in places where there is small distance for transmitting the rotational force or torque. சரியா? ஓகே. ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இங்கிலீஷ் மீடியத்தில் 20 யூனிட் கவர் ஆன மாதிரி மெட்டீரியல் இருக்கு. கண்டிப்பாக என்ன பண்ணுங்க,
இது வேணுங்கிறவங்க கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. நம்ம கிட்ட வந்து PDF மெட்டீரியல் தான். ஸோ நீங்க இப்ப வாங்கினா கூட யூஸ் பண்ணிக்க முடியும்னா கேட்டீங்கன்னா முடியும். கண்டிப்பா இப்ப வாங்கினா கூட உங்களால என்ன பண்ணிக்க முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா PDF தான், உடனே பே பண்ணிட்டு டெவலப் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு மெக்கானிக்கல் மட்டும் தான் வேணும், ஆட்டோமேட் மட்டும் தான் வேணும்னாலும் தனித்தனியா செப்பரேட்டாவும் இருக்கும். நம்மளோட வெப்சைட்ல போய் பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல சாம்பிள் எல்லாமே வச்சிருப்போம். வேணுங்கிறவங்க மறக்காம வாங்கிங்க. இது அடுத்து வரக்கூடிய TNPSC எக்ஸாம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகக்கூடிய மாதிரி தான் இருக்கும் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல. ஸோ தயவு செய்து என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. சரியா? ஓகே. ஸோ இப்போ அடுத்து டைப்ஸ் ஆஃப் கியர்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்றத பாருங்க. ஸ்பர் கியர், ஹெலிகல் கியர், டபுள் ஹெலிகல் கியர், பெவல் கியர், ரேக் அண்ட் பினியன் கியர், வார்ம் அண்ட் வார்ம் கியர், இன்டர்னல் கியர், ஸ்ப்ராக்கெட் வீல். சரியா? ஓகே. ஸ்பர் கியர், ஸ்பர் கியர்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் அந்த ஸ்பர் கியர். சர்க்குலர் ஷேப்டு, அதாவது ரவுண்ட் ஷேப்ல தான் இருக்கும். மேட் ஆன் ஏ சிலிண்ட்ரிக்கல் மெட்டல். இதோட டீத் வந்து parallel to the axis இருக்கும். இந்த ஆக்சிஸுக்கு பேரலா இருக்கும். இதான் ஆக்சிஸ் அப்படின்னா இதுக்கு பேரலா இருக்கக்கூடியதான் ஸ்பர் கியர். இதை கூட கேட்கலாம். ஸோ அந்த parallel to the axis இருந்துச்சுன்னா அது என்ன கியர் அப்படின்னு கேட்பாங்க. ஸ்பர் கியர் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கியர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட் த ரோட்டரி பவர் ஒன்லி பிட்வீன் டூ parallel shaft. அதாவது ரெண்டு parallel shaftக்கு இடையில உள்ள ரோட்டரி பவரை டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு தான் யூஸ் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது டிரான்ஸ்மிட் இத மாடரேட் ஃபோர்ஸ் அண்ட் மாடரேட் ஸ்பீட். சரிங்களா? மாடரேட் ஃபோர்ஸ் அண்ட் ஸ்பீடு. a small gear is called as pinion. ஸோ சின்ன கியர் என்னது பினியன், பெரியதுன்னா என்ன வரும், கியர் அப்படின்றது வரும் இல்ல. சரியா? அதை நம்ம பார்ப்போம். This type of gear used for first and reverse gear speed operation. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது, இதுல வந்து ரெண்டு parallel shaftல தான் ரோட்டரி பவரை டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது கியர் ஷாஃப்ட், ஸ்பர் கியர். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அண்ட் ரிவர்ஸ் கியருக்கு எதுக்கு யூஸ் ஆகுது, ஃபர்ஸ்ட்டுக்கும் ரிவர்ஸ் கியருக்கும் யூஸ் ஆகக்கூடியது ஸ்பர் கியர் தான். ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல்ல பார்த்துருப்போம். இதை முடிஞ்ச அளவுக்கு இதை முடிப்போம், முடிஞ்ச அளவுக்கு. சரிங்களா? ஸோ என்ன சார் மாற்றி மாற்றி போட மாட்டேன்றீங்க அப்படின்னா, ஸோ நம்மளால முடிஞ்சதை தான் ஃப்ரீயாக தான் கொடுக்க முடியும். அதுக்கு தான் நம்ம மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால மெட்டீரியல் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. ஃப்ரீயாக இருக்கிறது நம்மளால முடிஞ்சதை கொடுக்கும். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கியர் கிளச்சஸ் பார்த்தாச்சு, கிளச்சஸ் பார்த்தாச்சு. இப்போ கியர் பாக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இது போக நிறைய ப்ரீ கிளாஸ் வீடியோ கொடுத்துருக்கோம், தயவுசெய்து போய் பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கியரோட டைப்ஸை உங்களுக்கு அனிமேஷன்ல ஒவ்வொரு டைப்பா காட்ட போறோம். சரிங்களா? என்னென்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் கியரு. ஸோ அது பாருங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்பர் கியர். இதான் வந்து என்னது, அந்த சின்ன வீல் தான் என்னது, ஸ்பர் கியர். சரிங்களா? இதோட ஸ்பீட் ரேஷியோ, இது வந்து ஃபங்க்ஷன்ஸ் எப்படி கியரோட ஃபங்க்ஷன் ஓகே ஆகுது அப்படின்றத தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது பெருசு வந்து ரிங் கியர், இது வந்து டைரக்ஷன் ஆஃப் மோஷன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்பர் கியர். இதுதான் ஸ்பர் கியர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஸ்பர் கியர். அடுத்து இது வந்து பினியன். சின்ன வீல என்னன்னு சொல்லுவாங்கன்னா பினியன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சின்ன வீல தான் பினியன் சொல்லுவாங்க. இது வந்து ஸ்பர் கியரோட ரேஷியோ வந்து 1:3. என்னது, 1:3 அப்படின்ற ரேஷியோல தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கெலிக்கல் கியர். கெலிக்கல் கியர்ல வந்து இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் வளைஞ்சிருக்கும் கெலிக்கல் கியர். சரிங்களா? பார்த்தாலே தெரியுதா கெலிக்கல் கியர். அடுத்து இது வந்து டபுள் ஹெலிகல் கியர். இந்த இடத்துல பாத்தீங்களா, சோ இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதா, இந்த இடத்துல தெரியுதுல உங்களுக்கு. சரியா? இது வந்து டபுள் ஹெலிகல் கியர். இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெவல் கியர். பெவல் கியர் அதாவது ரொட்டேஷனலாவும் இருக்கும், அதாவது அந்த வைப்ரேஷனை சுத்தி சுத்தி இந்த ரொட்டேஷனல் மூவ்மெண்ட்டை இப்படியும் ஸ்கேன் பண்ற, பெர்பெண்டிகுலராகவும் டிரான்ஸ்மிட் பண்றதா இருக்கக்கூடியது. அடுத்து இது என்ன கியர்னு பாத்தீங்கன்னா வார்ம் கியர். வார்ம் கியர். சரிங்களா? அடுத்து இந்த கியர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வார்ம் கியரா. இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைபாய்டு கியர். ஹைபாய்டு கியர். இது வந்து ரேக் அண்ட் பினியன் கியர். ஸோ டைப்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க. இது விசுவலா உங்களுக்கு தெரியறப்போ வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தாலே நம்மளால ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். சரியா? அடுத்து இது ரிங் கியர். பெருசு வந்துச்சுன்னா இது வந்து ரிங் கியர். அடுத்து இது மேக்னெட்டிக் கியர். ஸோ இதோட ஆங்கிள் நம்ம பார்ப்போம். சரியா? இதோட ஆங்கிள் நம்ம வந்து கண்டிப்பா என்ன பண்ணுவோம், இதை பத்தின டீட்டெயில்ஸையும் நம்ம பார்ப்போம். பிட்ச் சர்க்கிள்னா என்ன, கிளியரன்ஸ்னா என்ன அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பா பார்ப்போம். சரிங்களா? ஓகே, புரியுதாங்க? புரியுதா உங்களுக்கு என்ன இதுன்னு? சோ டைப்ஸ் ஆஃப் கியர் தெரிஞ்சிருச்சா? அதே மாதிரி கியர் ரிடக்ஷன் டிரைவன் பை டிரைவர். சரிங்களா? இன்புட் வந்து டிரைவர், இது வந்து டிரைவன். கியர் ரேஷியோ வந்து 1:3. இது வந்து ஸ்பர் கியர்ல வரக்கூடியதாக இருக்கும். டைரக்ட் டிரைவ்னா டிரைவன் டிரைவர் 1:1. சோ பாருங்க, கியர் ரிடக்ஷன்னா 3:1 வரும். கியர் ரிடக்ஷன் ரேஷியோ 3:1.
டைரக்ட் டிரைவ்னா 1:1, டைரக்ட் டிரைவ் 1:1, ஓவர் டிரைவ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 1:3. அதெல்லாம் நான் வச்சுக்கோங்க. கியர் ரிடக்ஷன்னா 3:1, டைரக்ட் டிரைவ்னா 1:1, ஓவர் டிரைவ்னா 1:3. ஸோ இதை கூட கேட்கலாம், மேட்ச் த ஃபாலோயிங்ல கூட கேட்கலாம். தயவு செய்து என்ன பண்ணிக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை பத்தினா நம்ம பின்னாடி பார்ப்போம். இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு டைப் என்னென்ன அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயம். சரியா? ஒரு நிமிஷம் இருங்க. ரைட், ஒரே நிமிஷம் இருங்க. ரைட், நெக்ஸ்ட் ஹெலிக்கல் கியர். ஸோ இதோட டைப்லாம் நம்ம பார்த்தோம்ல, அது என்னென்ன அப்படின்றத சொல்றேன். ஹெலிக்கல் கியர், ஹெலிக்கல் கியர் ஷேப்டு மெட்டல் மேட் ஆன் சிலிண்ட்ரிக்கல் மெட்டல். ஸோ எல்லாமே சிலிண்ட்ரிக்கல் மெட்டல் தான். இந்த டீத் கட் நாட் parallel to the axis, parallel to the axis இருந்துச்சுன்னா ஹெலிக்கல் கியர் இது வந்து சர்டைன் ஆங்கிள் இன்க்ளைண்டா இருக்கும். ஸோ சிலிண்டர் ஆக்சிஸ்க்கு இன்க்ளைண்டா இருந்தது பாத்தீங்களா, ஒரு சர்டைன் ஆங்கிள் இன்க்ளைண்டா இருந்துச்சுன்னா அது வந்து ஹெலிக்கல் கியர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் we can transmit the rotational power to the two shafts which are either parallel or non-parallel. சரிங்களா? ஸோ இது வந்து இந்த ஹெலிக்கல் கியரை பொறுத்த வரைக்கும் ஷாஃப்ட் வந்து பேரலா இருந்தாலும் சரி, நான் பேரலா இருந்தாலும் சரி டிரான்ஸ்மிட் பண்ணும் ரொட்டேஷனல் பவர் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹெலிக்கல் கியர்ஸ் தான் வந்து மோர் பவர் கேன் பி டிரான்ஸ்மிட்டட். ஸோ இந்த ஹெலிக்கல் கியர் மூலயமா தான் நிறைய பவரை வந்து டிரான்ஸ்மிட் பண்ண முடியும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பர் கியரை கம்பேர் பண்ணவா மோர் பவர் கேன் பி டிரான்ஸ்மிட்டட் த்ரூ த ஹெலிக்கல் கியர்ஸ் தான். சரிங்களா? ஸோ இதோட இன்னொரு பேர் என்ன, இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும், சிங்க்ரோமெஷ் கியர்பாக்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் மெஷ் கியர்பாக்ஸ். ஸோ இந்த ரெண்டு கியர்பாக்ஸ்ல யூஸ் ஆகக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெலிக்கல் கியர்ஸ். சம்டைம்ஸ் கேட்கலாம், சிங்க்ரோமெஷ் கியர்பாக்ஸ் யூஸ்டு இன் கியர், வாட் டைப் ஆஃப் கியர் யூஸ்டு அப்படின்னு கேட்பாங்க. என்னது? ஹெலிக்கல் கியர். கான்ஸ்டன்ட் மெஷ் கியர்பாக்ஸ்ல யூஸ்ல பண்ணக்கூடிய கியர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுவும் வந்து ஹெலிக்கல் கியர். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க தயவு செய்து. புரியுதா உங்களுக்கு? ஓகே, இதெல்லாம் நம்ம அடுத்து உங்களுக்கு டெஃபினிஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன். பெவல் கியர், பெவல் கியர்னா டீத் ஆர் கட் ஆன் த டாப் சர்ஃபேஸ் ஆஃப் த சாஃப்ட் அண்ட் டேப்பர். அதாவது இந்த டேப்பர் நம்ம பார்த்தோம்ல, சோ இந்த டேப்பரா இருக்கக்கூடியது தான் என்னன்னு பாத்தீங்கன்னா பெவல் கியர். இது என்னன்னு சொல்லுவாங்க? பெவல் கியர் அப்படின்னு சொல்லுவாங்க. பெவல் கியர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? So used to connect the shaft which are perpendicular to each other and transmit power in the perpendicular direction. 90 டிகிரில வந்து பவரை வந்து ஜெனரேட் பண்றதுக்கு யூஸ் ஆகக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா பெவல் கியர். பெவல் கியர் இஸ் கேபபிள் ஆஃப் withstanding more power than other gears. ஸோ இந்த பெவல் கியர்ல மற்ற ஸ்பர் கியரோ ஹெலிக்கல் கியரோ மற்றதை கம்பேர் பண்றப்ப இன்னும் அதிகமான பவரை ஜெனரேட் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கியர் இஸ் யூஸ்ட் இன் டிஃபரன்ஷியல், pinion, grown, wheel, planet and sun gears. So பெவல் கியர் எங்கெங்க யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியல்ல பினியனாவும், கிரவுன், வீல், பிளானட் அண்ட் சன் கியர்ஸா யூஸ் ஆகுது பெவல் கியர். சரியா? அடுத்து ரேக் அண்ட் பினியன் கியர். ரேக் அண்ட் பினியன் கியர்னா கீழே இருக்கக்கூடிய லாங் பிளாட் மெட்டல் பார் கால்ட் அஸ் ரேக். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா ரேக்கு, இது வந்து பினியன். ஸோ இருக்கக்கூடிய ஸ்மால் டிரைவ் கியர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா பினியன் அப்படின்னு அழைக்கப்படும். சரிங்களா? ஸ்மால் வீல் கால்ட் அஸ் பினியன் இன் எ மெஷ் வித் ரேக். இதோட ஜாயின் பண்ணி தான் வரும். ரொட்டேட்டிங் பவர் ஆஃப் த பினியன் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் இன்டு ஸ்ட்ரெயிட் லைன் ஆர் ரெசிபிலிட்டி மோஷன். அதாவது ரொட்டேட்டிங் மோஷனை வந்து ஸ்ட்ரெயிட் மோஷனா கொண்டு போறதுக்கு யூஸ் ஆகக்கூடியதா இந்த ரேக் அண்ட் பினியன் கியர். கியர் பாக்ஸஸ் இது எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டீரிங் சிஸ்டம். ஸ்டீரிங் சிஸ்டத்துல தான் மெக்கானிக்கல்ல மிஷின்ஸ்ல நிறைய இடத்துல யூஸ் ஆகக்கூடியது ரேக் அண்ட் பினியன் கியர். மேக்ஸிமம் இந்த அப்ளிகேஷன் ஓரியன்டா கேட்பாங்க. ஸோ எந்தெந்த டைப்ல அப்ளிகேஷன்ஸ் கேட்பாங்க அப்படின்றத நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். எந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் டெக்னிக்கல் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அனாலிசிஸ் பண்ணி எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்றது போட்டிருக்கோம். அதுபடிதான் நம்ம ஹைலைட் பண்ணி அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அடுத்து வார்ம் அண்ட் வார்ம் கியர். ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான மெட்டீரியல்ஸுமே அவைலபிளா இருக்கு. டிஎன்பிசி, ஏஇ, ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே அவைலபிளா இருக்கு. அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் எல்லாத்துக்குமே அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி ஏஇ எக்ஸாமுக்கு இதுல இருந்து மட்டும்தான் கேட்டிருக்காங்க.
தயவு செய்து வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க, நம்ம மெட்டீரியல் வேணும்னா நம்மளோட rlaacademy.com வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஜிஎஸ் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 6th to 12th ஸ்கூல் புக் கம்பைலேஷனா சிலபஸை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான எக்ஸாம்ஸ்க்குமே உங்களுக்கு யூஸ் ஆகும் டிஎன்பிசியில். ஸோ வேணுங்கிறவங்க பிடிஎஃப் மெட்டீரியல் தான், சாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம வெப்சைட்ல போய் பாருங்க. மறக்காம என்ன பண்ணுங்க, வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணுங்க. அடுத்து வார்ம் அண்ட் வார்ம் கியர். It is used to transmit the rotational power by connecting two shafts that are perpendicular to each other. அதாவது வார்ம் அண்ட் வார்ம் கியர் வந்து ரொட்டேஷனல் பவரை ஸோ இந்த இருக்கு பெர்பெண்டிகுலரா என்ன பண்ணிக்குது, ஒவ்வொன்றையும் கனெக்ட் பண்ணி பவரை டிரான்ஸ்மிட் பண்ணிக்குது. The gear which looks like a spur gear is called the worm. So இந்த spur gear மாதிரி இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா worm gear அப்படின்னு அழைக்கப்படுது. The small shaft with the single start thread or multi start thread cut made and called the worm shaft. இது வந்து worm shaft. அதனாலதான் இது worm and worm gear. இது worm shaft, இது வந்து worm gear. ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் ரெடக்ஷன் பண்றதுக்கும் ஹை பவர் டிரான்ஸ்மிஷன் பண்றதுக்கும் இது ரொம்ப யூஸ் ஆகுது. இது எங்க இருக்கும் அப்படின்னா யூஸ்ட் இன் ஸ்டியரிங் கியர் பாக்ஸ் இன் ஆட்டோமொபைல்ஸ். ஸ்டியரிங் கியர் பாக்ஸ் இன் ஆட்டோமொபைல்ஸ்ல வந்து இது வந்து யூஸ் ஆகக்கூடியதாக இருக்கும். ஸ்டியரிங் இதுல யூஸ் ஆகக்கூடியது எது, ஸ்டியரிங் இதுல யூஸ் ஆகக்கூடியது ரேக் அண்ட் பினியன். ஸ்டியரிங் சிஸ்டத்துல யூஸ் ஆகக்கூடியது பாத்தீங்கன்னா ரேக் அண்ட் பினியன். ஸ்டியரிங் கியர் பாக்ஸ்ல யூஸ் ஆகக்கூடியதுன்னா வார்ம் அண்ட் வார்ம் கியர். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி டபுள் ஹெலிக்கல் கியர் ஆர் ஹெரிங் போன் கியர், இது கூட நான் ஒரு தடவை கேட்டிருக்காங்க. ஹெரிங் போன் இஸ் கியர் இஸ் கால்ட் அஸ் டபுள் ஹெலிக்கல் கியர். டபுள் ஹெலிக்கல் இஸ் கால்ட் அஸ் ஹெரிங் போன் கியர். இதனால ஞாபகம் வச்சுங்க, அடிக்கடி கேட்கக்கூடியது. ஸோ இது என்ன ஃபார்மெட்ல இருக்குன்னா வி ஃபார்மெட், தெரியுதா? இந்த வி ஃபார்மெட்ல இருக்கக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா ஹெரிங் போன் கியர். இதுவும் கேட்டிருக்காங்க. வி ஷேப்டு கியர் இஸ் கால்டு ஹெரிங் போன் கியர் ஆர் டபுள் ஹெலிக்கல் கியர். சரிங்களா? இது வந்து என்னன்னா மோர் ரொட்டேஷனல் பவர் இஸ் டிரான்ஸ்மிட்டட். இதுல வந்து நிறைய விதமான ரொட்டேஷனல் பவர் டிரான்ஸ்மிட் ஆகும். அடுத்து இன்டர்னல் கியர். இன்டர்னல் கியர் இஸ் த ஒன் இன் த விச் டீத் ஆர் கட் இன்டர்னலி ஆன் த இன்னர் சர்க்குலர் மெட்டல் பைப். ஸோ இதுதான் வந்து இன்டர்னல் கியர். சரிங்களா? இதுல வந்து டிரான்ஸ்மிட் மோர் பவர் இன் ஷார்ட் பிளேசஸ். அதாவது கொஞ்சம் தூரத்துக்கு நிறைய பவரை ஜென்ரேட் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இது வந்து ஸ்மால் மெக்கானிசம் அண்ட் டிராக்டர் மெக்கானிசம். ஸோ டிராக்டர் மெக்கானிசம்னா இன்டர்னல் கியர் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து sprocket wheel. Sprocket wheel. On a rounded metal wheel plate, teeth are cut outside. This wheel is not direct contact with other wheel. So ஒவ்வொரு வீல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனோட வந்து கனெக்ட் பண்ணி இருக்காது. அந்த ஸ்ப்ராக்கெட் மூலயமா ரெண்டு செயின் மூலயமா கனெக்ட் பண்ணிருக்கோம். நம்ம சைக்கிள் செயினோ டூ வீலர் செயினோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செயின்ல பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி ஸ்ப்ராக்கெட் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹோல்ல ஒவ்வொரு ஸ்ப்ராக்கெட் உட்காந்து தான் பவரை ஜென்ரேட் பண்ணும். இது வந்து மேக்ஸிமம் டைமிங் கியர்ஸா யூஸ் ஆகுது. இட் இஸ் யூஸ்ட் இன் டைமிங் கியர். சரிங்களா? ஆல்சோ யூஸ்ட் இன் மோட்டார் சைக்கிள்ஸ். இது ஸ்ப்ராக்கெட் வீல் வந்து டைமிங் கியர்ஸ்லயும் மோட்டார் இதுலயும் யூஸ் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்காங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து நீட்ஸ் ஃபார் ரெடியூசிங் இன்ஜின் ஸ்பீட் அண்ட் இன்க்ரீசிங் த டார்க். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெடியூசிங் த இன்ஜின் ஸ்பீட் இன்க்ரீசிங் த டார்க். அதாவது இந்த கியர் பாக்ஸோட தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஸ்பீடை ரெடியூஸ் பண்றதுக்கும் டார்க்கை இன்க்ரீஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அதே மாதிரி இன்க்ரீசிங் த ஸ்பீட், அதே மாதிரி இன்ஜின் டார்க்கை கம்மி பண்ணிட்டு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் என்ன யூஸ் ஆகுது, ரெண்டு விஷயத்துக்குமே கியர் பாக்ஸ் யூஸ் ஆகுது. சரிங்களா? செலக்ஷன் ஆஃப் ஸ்பீட் லெவல்ஸ் அக்கார்டிங் டு த டிரைவர்ஸ் ரெக்யூர்மெண்ட். நீங்க பாருங்க, சில இதுல பாத்தீங்கன்னா இந்த 5 கியர் இருக்கும், சில இதுல 6 கியர் இருக்கும், சில இதுல 8 கியர் இருக்கும். ஸோ அது வந்து அவங்கவுங்க டிரைவரோட ரெக்யூர்மெண்ட்டை பொறுத்து. சரிங்களா? அடுத்து புஷிங் த வெஹிக்கிள் இன் த பேக்வர்ட் டைரக்ஷன். ரிவர்ஸ்ல கொண்டு போறதுக்கு இது கியர் பாக்ஸா யூஸ் ஆகுது. சரிங்களா? நியூட்ரலைசிங் த வெஹிக்கிள்ஸ் when there is no need to transmit engine power. ஸோ நீங்க நியூட்ரல் கியர்ல இருக்கிறப்ப எந்த வித இன்ஜின் பவரும் டிரான்ஸ்மிட் ஆகாது. சரியா? ஓகே. அடுத்து பிரின்சிபல் ஆஃப் கியர் மெக்கானிசம். ஸோ பிரின்சிபல் என்னன்னு பாத்தீங்கன்னா லெவர் மெக்கானிசம். லிவர் மெக்கானிசம் தான் பாத்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் மெக்கானிசம். சரிங்களா? அப்ப இதை கூட கேட்பாங்க, கியர் பாக்ஸ் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் டேஷ் லிவர் மெக்கானிசம். சரிங்களா? டைப்ஸ் ஆஃப் கியர் பாக்ஸ். ஸோ கியர் பாக்ஸ் என்னென்ன ஆட்டோமொபைல யூஸ் ஆகுது அப்படின்றத கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான், இது எல்லாத்தையும் பார்த்தோம்னா நமக்கு முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ஸ்லைடிங் கியர் பாக்ஸ், கான்ஸ்டன்ட் மெஷ் கியர் பாக்ஸ், சிங்க்ரோமெஷ் கியர் பாக்ஸ், எபிசைக்கிளிக் கியர் பாக்ஸ், ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ். இந்த இம்பார்ட்டன்ட் கியர் பாக்ஸ் கீழே இருக்கு, அதை நம்ம பார்த்தோம்.
So sliding mesh gearbox இந்த earliest day vehicles, அதாவது முன்னொரு காலத்துல இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதான் ஸ்லைடிங் மெஷ் கியர்பாக்ஸ். சரிங்களா? இன்புட் சாஃப்ட்வேர், கிளட்ச் கியர், கிளட்ச். ஸோ இதுதான். சரிங்களா? இன் திஸ் கியர்பாக்ஸ் பர் கியர்ஸ் ஆர் பிரசன்ட். ஸோ இதுல வந்து என்ன, இந்த ஸ்லைடிங் மெஷ் கியர் பாக்ஸ்ல ஸ்பர் கியர் இருக்கும். சரிங்களா? ஸ்பர் கியர் இருக்கும். இதெல்லாம் நான் வச்சுங்க. இது எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா ஹெவி வெஹிக்கிள்ஸ். ஸோ இந்த ஸ்லைடிங் மெஷ் கியர் பாக்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெவி வெஹிக்கிளுக்கு யூஸ் ஆகுது. By sliding the gear, this type of gearbox move the gears and mesh them. Hence is called sliding mesh gearbox. அதாவது gearbox வந்து என்னது, கியரை மூவ் பண்றப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு என்னது மெஷ் ஆகுது. சரிங்களா? மெஷ் ஆகுறப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகுது, ஸ்லைடிங் மெஷ் கியர் பாக்ஸா இது ரன் ஆகுது. சரிங்களா? கிளியராங்க? அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதுல இருந்துலாம் கேட்கலாம். சரிங்களா? கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த கியர் பாக்ஸ் லே சாஃப்ட் ஆர் கவுண்டர் சாஃப்ட் இஸ் பிரசன்ட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா கியர் பாக்ஸ்ல லே சாஃப்ட் ஆர் கவுண்டர் சாஃப்ட் இஸ் பிரசன்ட். The shaft is supported by the bearings in the gearbox. Shaft எதை சப்போர்ட் பண்ணி இருக்கா, கியர் பாக்ஸை சப்போர்ட் பண்ணி இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? In main shafts, planets are made in such way that gears are free to move on the slats. The gear teeth wheel ஒன்னு பாருங்க, ஒன்னு இந்த கிளட்ச் சாஃப்ட் ஆல்வேஸ் இன் மெஷ் வித் கியர் லே சாஃப்ட் வீல். ஸோ இந்த ஒன்னு மெஷ் ஆகிறப்ப இது ரெண்டோட கனெக்ட் பண்றப்ப என்ன ஆகுது, இந்த கியர்லாம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த லே சாஃப்ட் இஸ் ஆல்வேஸ் மெஷ் வித் ஐடியலர் கியர். இதோட என்ன ஆகும், மெஷ் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 3 ஸ்பீட் ஸ்லைடிங் மெஷ் கியர் பாக்ஸ். இதுதான் 3 ஸ்பீட் கியர் பாக்ஸ். சரிங்களா? ஒர்க்கிங் பொசிஷன். ஸோ ஒர்க்கிங் பொசிஷன். ஸோ கிளச்சஸை பற்றி பார்க்கலன்னா ஆல்ரெடி அதோட பிளேலிஸ்ட் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. எல்லாத்தோட பிளேலிஸ்ட் வீடியோ தயவு செய்து போய் பாருங்க. சரிங்களா? சரி, ஓகே. நியூட்ரல் பொசிஷன். ஒர்க்கிங் பிரின்சிபல்ல நியூட்ரல் பொசிஷனா இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்றது கேட்குறான். The one in the input shaft is meshed with counter shaft gear 2. Hence the counter shaft rotates. So second இது rotate ஆகுது. However, the gears 3 or 4 not in mesh with the output shaft gears are shown in figure 3.5.1. இதுதான். சரிங்களா? இதான் வந்து ஃபர்ஸ்ட் கியர் பவர் டிரான்சிஷன். ஸோ கியர் போடுறப்ப இதோட மெஷ் ஆகுறதுனால உங்களுக்கு என்ன ஆகுது, கியர் விழுகுது. ஹென்ஸ் த பவர் வில் நாட் பி டிரான்ஸ்மிட்டட் டு த அவுட்புட் ஷாஃப்ட். ஏன்னா இது வந்து நியூட்ரல் பொசிஷன். நியூட்ரல் பொசிஷன்ல உங்களுக்கு பவர் வந்து டிரான்ஸ்மிட் ஆகாது. சரியா? ஃபர்ஸ்ட் கியர்ல தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும், டிரான்ஸ்மிட் ஆகும். சரிங்களா? The gear in the clutch shaft is meshed with gear in the counter shaft. So they also rotate when the gear shift forks in moved towards left as shown in figure. Engage the gear 5 in the output shaft, gear 4 in the lay shaft. The output shaft rotates. The rotary power is now transmitted to the output shaft gear 1 to 4 5. So இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கியர்ல இருக்கிறப்போ உங்களோட அவுட்புட் வந்து எப்படி இருக்கும் டிரான்ஸ்மிட் ஆகிறப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 2 4 5 இதெல்லாம் கேட்டிருக்காங்க. 1 2 4 5. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கியர் ரேஷியோ 3:1. 3:1 அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் கியர்னா 2:1. செகண்ட் கியர்னா 2:1. அதோட டிரான்ஸ்மிட்டட் பவரோட அந்த இது 1 2 3 6. அங்க வந்து 1 2 4 5, இங்க வந்து 1 2 3 6. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கியர் அச்சீவோட இங்க 2:1 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2:1. இதே தேர்ட் கியர் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன வருது, இது வந்து கிளட்ச் சாஃப்டோட மெஷ் ஆகுது. இது வந்து 1:1 ஸ்பீட் ரேஷியோ. Maximum speed and the gear ratio in this condition third gear வந்து 1:1. The rotational power is now directly transmitted to the clutch shaft and output shaft. சரியா? அடுத்து ரிவர்ஸ் கியர். ரிவர்ஸ் கியர்ல பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் ரிவர்ஸ் கியர் மெத்தட். ஸோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு ரிவர்ஸ் கியர்ல இப்படிதான் லிங்க் ஆகுது. இந்த இடத்துல பவர் டிரான்ஸ்மிஷன் பாத்தீங்கன்னா 1 to 7 8 5. ஃபர்ஸ்ட் கியர்னா உங்களுக்கு என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் கியர்னா 1 to 4 5. இன்னொரு இடத்துல 1 to 4 6. 1 to என்னது 1 to 3 6. சரியா? ஸோ அதனால பாத்துக்கோங்க. அடுத்து ரிவர்ஸ் கியர்ல பாத்தீங்கன்னா 1 to 7 8 5. இந்த இதெல்லாம் கேட்பாங்க. மேட்ச் த ஃபாலோயிங்ல கூட கேட்கறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து அட்வான்டேஜ் ஆஃப் ஸ்லைடிங் மெஷ் கியர் பாக்ஸ். கன்ஸ்ட்ரக்ஷன் சிம்பிளா இருக்கும், மெயின்டெனன்ஸ் கம்மியா இருக்கும், ஹெவி வெஹிக்கிளுக்கு தான் சூட் ஆகும். நல்லா வச்சுக்கோங்க. ஹையர் மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி. என்னதுக்கு ஹையர் மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்லைடிங் மெஷ் கியர் பாக்ஸ். ப்ரொடக்ஷன் காஸ்ட் லோ.
அட்வான்டேஜஸ் என்னன்னா கியர் சேஞ்சிங் வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும். நீங்க ஹெவி வெஹிக்கிள்ஸ்ல பாத்தீங்கன்னா கியர் சேஞ்ச் எல்லாம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். நீங்க பஸ் எடுத்துக்கோங்க, லாரி எடுத்துக்கோங்க, எல்லாத்துலயுமே அப்படிதான். அடுத்து கான்ஸ்டன்ட் மெஷ் கியர் பாக்ஸ். So constant mesh gearbox, the teeth in the main shaft and lay shaft are always in the constant mesh. So அதுல வந்து ரெண்டுமே வந்து மெஷ் ஆகும். இங்க வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். இந்த இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கியர் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கெமிக்கல் கியர்ஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கான்ஸ்டன்ட் மெஷ் கியர் பாக்ஸ்ல என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கெமிக்கல் கியர்ஸ். இதே அந்த இதுல பாத்தீங்கன்னா ஸ்பர் கியர். அந்த இதுல உங்களுக்கு ஸ்லைடிங் மெஷ்ல என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பர் கியர் யூஸ் பண்ணுவாங்க. புரியுதாங்க? ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இங்க பாருங்க ஸ்பர் கியரு இதுல யூஸ் பண்ணுவாங்க. கான்ஸ்டன்ட்ல எது யூஸ் பண்ணுவாங்கன்னா கெமிக்கல். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது கெமிக்கல் கியர் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துக்கோங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு மாறும். சரிங்களா? இதுதான் கான்ஸ்டன்ட். சரிங்களா? லே ஷாஃப்ட் இந்த இருக்கு பாத்தீங்கன்னா, லே ஷாஃப்ட் கிளட்ச் ஷாஃப்ட் ரெண்டுமே கான்ஸ்டன்டா இருக்கக்கூடியதாக இருக்கும். அதுல ரெண்டுமே மூவ் ஆகக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? All the shafts in the gearbox are supported by the bearing. So எப்பவுமே gearbox எதை சப்போர்ட் பண்ணி இருக்கும்? bearings சப்போர்ட் பண்ணி இருக்கும். Working principle, neutral positionல பாத்தீங்கன்னா clutches D1 D2 are not in figure. சரியா? So என்னென்ன கியர்? 1 2 3 4 5 6 7 8 9. சரியா? Hence the rotational power is transmitted. So அதுல இருந்து ஃபர்ஸ்ட் போறப்ப rotational power transmit ஆகும். However, the main output shaft does not rotate as the dog clutches are not in the engagement. Dog clutches not in the engagement. சரியா? அதனால பாத்துங்க, இதான் ஸ்லைடிங் டாக் கிளட்ச். இது D2 தான் ஸ்லைடிங் டாக் கிளட்ச். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் கியர். ஸோ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்மிட்டட் எதுல ஆகுது பாத்தீங்கன்னா 1 to 4 7D 1 to 4 7D1. இதே செகண்ட் கியர் டிரான்ஸ்னா 1 2 3 8 D2 1 2 3 8 2 செகண்ட் கியர்ல. சரியா? சோ இதெல்லாம் கேட்பாங்க கண்டிப்பா. இதெல்லாம் கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க? தேர்ட் கியர் அப்படின்னா 1D2 1D2. சரியா? இதெல்லாம் அப்ளிகேஷன் ஓரியண்டா கேட்கிறப்ப இதைத்தான் கேட்பாங்க. நல்லா ஆரம்பிச்சுங்க. அதே மாதிரி இந்த பவர் டிரான்ஸ்மிட்டர் ஃப்ரம் த கிளட்ச் ஷாஃப்ட் டு த மெயின் ஷாஃப்ட் த்ரூ த கியர்ஸ் ரிவர்ஸ் கியர்ல 1 to 5 ஐடியல் 6D1. ஸோ டிஃப்ரெண்டா வருதுன்னா அது ரிவர்ஸ் ஸ்பீடுக்காக தான் இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அட்வான்டேஜஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் மெஷ் பாக்ஸ். அட்வான்டேஜஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் மெஷ் கியர் பாக்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கியர் சேஞ்சிங் இஸ் சிம்பிள். இதுல வந்து கியர் சேஞ்ச் பண்றது சிம்பிள், லெஸ் நாய்ஸா இருக்கும், ஸ்மூத்னஸ் இன் ஆபரேஷன், லோ மெயின்டெனன்ஸ். இதுக்கு வந்து லோ மெயின்டெனன்ஸ். அதே மாதிரி சேஞ்சிங் கியர்ஸ் ஃப்ரம் ஒன் ஸ்பீட் டு அதர் ஸ்பீட் டபுள் டி கிளச்சிங் ஹேஸ் டு பி டன். மோர் வியர். சரிங்களா? பாசிபிலிட்டி ஆஃப் வியர் இன் டாக் கிளட்ச். இதுல மேக்ஸிமம் வியர் ஆகும்னா டாக் கிளட்ச்ல. அடுத்து சிங்க்ரோமெஷ் கியர். இதான் சிங்க்ரோமெஷ் கியர். சரிங்களா? சிங்க்ரோமெஷ் கியர்லயும் கான்ஸ்டன்ட் மெஷ் கியர்லயும் என்ன யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்கோம். என்னது? ஹெலிக்கல் கியர் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். நல்லா ஞாபகம் இருக்கா? ஹெலிக்கல் கியர் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பார்த்தோம். இதுதான் வந்து உங்களுக்கு சிங்க்ரோமெஷ் கியர் பாக்ஸ், 5 ஸ்பீட் சிங்க்ரோமெஷ் கியர் பாக்ஸ். சரியா? ஓகே. இந்த போட்டோ ஒர்க்கிங் பிரின்சிபல், இந்த சிங்க்ரோமெஷ் கியர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் வெஹிக்கிள் ஸ்பீடுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகுது. ஸோ நியூட்ரல் பொசிஷன், இதுலயும் பாத்தீங்கன்னா நியூட்ரல் பொசிஷன் ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர். ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியரு. சரியா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கியர் பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்காங்க, அவ்வளவுதான். ரொம்ப இதுல எலாபரேட்டாலாம் அவங்க கேட்க மாட்டாங்க. இது என்ன அப்ளிகேஷன், கியர் சேஞ்ச் ஆனா என்ன ஆகுது அப்படின்றதான். சரியா? ஸோ இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, பட் என்னன்றதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த நம்பர் இருக்கு பாத்தீங்களா, அந்த டிரான்ஸ்மிட்டட் பவர், இதுதான் முக்கியம். ஸோ இந்த இதுல பாத்தீங்கன்னா சிங்க்ரோமெஷ்ல ஃபர்ஸ்ட் கியர்ல பாத்தீங்கன்னா 1 to 4 7S1 D1 D2 வந்துச்சுன்னா அது வந்து என்னது? கான்ஸ்டன்ட் மெஷ் கியர் பாக்ஸ். சரிங்களா? சிங்க்ரோமெஷ்னா S1ன்றது வரும். நல்லா S1 S2 வரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் கியர்ல 1 2 3 8 S2 1 2 3 8 S2. தேர்ட் கியர்ல பாத்தீங்கன்னா 1 S2. இதே அங்கன்னா 1 D2 வரும். பார்த்தோம்ல? ஞாபகம் இருக்கா? அடுத்து ரிவர்ஸ் ஸ்பீட்னா 1 to 5 ஐடியலர் 6S1. அங்க D1 வரும். அவ்வளவுதான். கான்ஸ்டன்ட்டுக்கும் சிங்க்ரோமெஷ்க்கும் அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? புரியுதாங்க? சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நார்மல் கியர் பாக்ஸ். இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னது?
நார்மல் ஸ்லைடிங் மெஷ் கியர் பாக்ஸ். ஸ்லைடிங் மெஷ் வேற, கான்ஸ்டன்ட் மெஷ் வேற. சரிங்களா? கான்ஸ்டன்ட் மெஷ், சிங்க்ரோமெஷ் வேற. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இந்த இதுல முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா அந்த இதுதான் கேட்டிருக்காங்க அடிக்கடி. சரியா? அது நம்ம இந்த இதுல பாக்குறப்ப உங்களுக்கு தெரியும். அடுத்து சிங்க்ரனைஸ் யூனிட்ஸ். சிங்க்ரனைஸ் யூனிட் பாத்தீங்கன்னா 2 கோன் சேவ்டு ஆர் பிரசன்ட்ல இருந்திருக்கும். 1 கோன் இஸ் பார்ட் ஆஃப் காலர் அண்ட் த செகண்ட் கோன். சரியா? பார்ட் ஆஃப் த கியராக இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம என்ன பாத்தீங்கன்னா இந்த பிட்ச் சைக்கிள் டயாமீட்டர், ஸோ அதோட இந்த டெஃபினிஷன்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். அது இது முடிஞ்சோடனே நம்ம கண்டிப்பா பார்த்துருவோம். ஸோ தொடர்ந்து என்ன பண்ணுங்க, ஃபுல்லா பாத்துருங்க. மறக்காம என்ன பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி மெட்டீரியல் யாருக்கு வேணும் அப்படின்னா தயவு செய்து யோசிக்காம நம்மளோட rlaacademy.com வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான மெட்டீரியல்ஸுமே ஷாப் அப்படின்றது இருக்கும். தயவு செய்து என்ன பண்ணுங்க, தயவு செய்து போய் வாங்கிக்காங்க. வேணுங்கிறவங்க பிடிஎஃப் மெட்டீரியலை தான் நம்ம வச்சிருக்கோம். சரிங்களா? எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ் ஆகக்கூடியது. அடுத்து டிஎன்எம்இடபிள்யூஎஸ் வரும், டிஎன்பிஎஸ் அடுத்த வருஷம் வரும். இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகக்கூடியதாக தான் இருக்கும். சரிங்களா? சிங்க்ரனைசிங் யூனிட் இதுவும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. இதுல வந்து சிங்க்ரனைஸ் யூனிட்னா என்னென்ன யூஸ் ஆகுது, இதோட யூஸ் என்ன, டிமெரிட்ஸ் என்ன அப்படின்றத பாத்துக்கோங்க. ஆபரேட்டிங் கியர் ஸ்மூத்லி பை த சிங்க்ரனைசிங் டூ டிஃபரண்ட் ஸ்பீட்ஸ். இது ஒண்ணு. சேஞ்சிங் கியர் வந்து ஈஸியா இருக்கும் சிங்க்ரோமெஷ்ல. டபுள் டி கிளச்சிங் தேவை கிடையாது. டிரான்ஸ்மிட்டிங் பவர் வந்து எஃபிஷியண்டா இருக்கும். கியர் வில் நாட் வியர் ரேபிட்லி, ஸோ சீக்கிரம் வந்து என்ன தேஞ்சு போகாது. லெஸ் நாய்ஸ் இன் ஆப்ரேஷன். டிமெரிட் பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட், மெயின்டெனன்ஸ் டிஃபிகல்ட் ரிப்பேர். சரிங்களா? ஓகே, ஸோ இதுதான் சிங்க்ரனைஸ் யூனிட் இதுதான். அடுத்து ஸோ பாத்தீங்க ரிங் ரிவ்ஸ், சிங்க்ரனைஸ் ஸ்லீவ், கீ ஸ்ப்ரிங், ஸ்பீட் கியர். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கியர் பாக்ஸ். கியர் பாக்ஸ் சுட் ஹேவ் லாங் லைஃப். ஸோ கண்டிப்பா எடுத்தவங்க ஒருத்தவங்க மாத்திக்கிட்டே இருக்க முடியாது. இது வந்து லாங் லைஃப்ல இருக்கணும் கண்டிப்பா. அதனால ஞாபகம் வச்சுக்கணும், லாங் லைஃபா என்ன பண்ணணும், இருக்கணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபிட்டிங் த கியர்ஸ் இன் த கியர் பாக்ஸ் சுட் பி சிம்பிளா இருக்கணும். நாய்ஸ் சுட் பி லோயர் இன் த கியர் பாக்ஸா இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிரான்ஸ்மிட் த டார்க் அண்ட் ஸ்பீட் அக்கார்டிங் டு த ரெக்யர்மெண்ட். இப்போ நான் ஃபர்ஸ்ட் கியர்ல போறேன்னா அதுக்கு தகுந்தாப்புல டிரான்ஸ்மிஷன் அதெல்லாம் சொல்றான். அடுத்து கியர் ரேஷியோ. Gear ratio, the ratio between the speed of the driven gear is speed of the driven gear is called as the gear ratio. So gear ratio na enadhu, clutch soft speed divided by main soft speed. சரிங்களா? அதாவது the speed of the driven gear is the ratio between the speed of the driver gear and to the speed of driven gear is called the gear ratio. The ratio between the number of gear teeth in the driver gear to the number of gear teeth in driver gear. சரியா? இது பாருங்க, இதுவும் கேட்பாங்க, இதுவும் கேட்பாங்க. சம்டைம்ஸ் சம்ம வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா ஸ்பீடு வச்சு கொடுப்பாங்க, இல்லாட்டி என்னது நம்பர் ஆஃப் கியர்ஸ் வச்சு கொடுப்பாங்க. ஸோ ட்ரிவன் கியர்னா T2, டிரைவர் கியர்னா T2. சரியா? ஸ்பீட் ஆஃப் த ட்ரிவன் கியர் ஆர் ஸ்பீட் ஆஃப் த ட்ரிவன் கியர், நம்பர் ஆஃப் டீத்ஸ் இன் ட்ரிவன் கியர். ஸோ தப்பா கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ட்ரிவன் கியர். ஸோ த கியர் டீத் இன் த ட்ரிவர் கியர் தான் வந்து T2, ட்ரிவன் கியர் T1. அதனால வச்சுக்கோங்க T2 T1. அதே மாதிரி நம்பர் ஆஃப் டீத்ஸ். சரிங்களா? இது வந்து N2. இது N ஸ்பீடுனா Nல மென்ஷன் பண்ணுவாங்க, டீத்னா Tல மென்ஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கியர் ரேஷியோ N1 என்னது, ஸ்பீட் ஆஃப் த ட்ரிவர் கியர். சொன்னா N1 வந்து ஸ்பீட் ஆஃப் த ட்ரிவர் கியர், N2 வந்து ஸ்பீட் ஆஃப் த ட்ரிவன் கியர். ஸோ அதனால வச்சுக்கோங்க N2 by N1, T2 by T1, N2 by N1, T2 by T1. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, 1க்கு 2 தடவை சொல்லி காமிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து ட்ரிவன் கியர் வந்து 12 டீத்தா இருக்கு அப்படின்னா ட்ரிவ் கியர் வந்து 8 டீத்தா இருக்கும். சரிங்களா? அப்ப இதோட கியர் ரேஷியோ என்ன அப்படின்றத பாத்துருவோமா இதை வச்சு. ஸோ கியர் ரேஷியோ RG ஈக்குவல் டு என்னது, T2 by T1. T2 என்னது, T2 வந்து ட்ரிவன் கியர். அதாவது நம்பர் பெருசா இருக்கிறது தான் எப்பவுமே ட்ரிவன் கியரா இருக்கும். டீத் வேல்யூ 12. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 8. அப்ப இதோட ரேஷியோ என்னன்னா 1:8. இதுக்கு வந்து 3 12, 8. அப்ப 3:2. சரியா? 3:2. அவ்வளவுதான், இதான் ரேஷியோ. புரியுதாமா உங்களுக்கு? ரைட். ஓவர் டிரைவ்னா என்ன? ஓவர் டிரைவ்னா என்னன்னா இந்த மெத்தட் ஆஃப் இன்க்ரீசிங் த ஸ்பீட் ஆஃப் ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட் மோர் தென் தட் த இன்ஜின் ஸ்பீட். அதாவது ஓவர் டிரைவ்னா இன்ஜின் ஸ்பீடை விட ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட் வந்து ஸ்பீடா சுத்துச்சுன்னா அதான் வந்து ஓவர் டிரைவ். புரியுதா என்ன சொல்றேன்னு?
ப்ரொபல்லர் ஷாஃப்ட்டை விட என்னது இன்ஜின் ஸ்பீடை விட ப்ரொபல்லர் ஷாஃப்ட்டோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணோம்னா அதான் ஓவர் டிரைவ். ஸோ இந்த இதுல வந்து ஓவர் டிரைவ்ல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. அவுட்ரிங் கியர், இது வந்து அவுட்ரிங் கியர். ஸோ இதுவும் பாத்தீங்க ரிங் கியர் மேல இருக்கும், உள்ள இருக்கிறது பிளானட்டிக் கியர்ஸ், அடுத்து சென்டரா இருக்கிறது சன் கியர். ஸோ இது சன் கியர், இது வந்து பிளானட்டரி கியர்ஸ், இது வந்து ரிங் கியர். சரியா, இதான் ஓவர் டிரைவ். கிளியராங்க? ரைட். The part which performs the action is called the overdrive unit. இப்போ நம்ம பார்த்தோம்ல அதான் overdrive unit அப்படின்றத சொல்லியிருக்காங்க. If the main shaft is the gearbox rotates the higher speed than clutch shaft. So gearbox ஓட main shaft சுத்துறப்ப அதோட clutch shaft வந்து ஹையரா இருக்கும். அப்ப அந்த இடத்துல வந்து டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் overdrive ஆகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. It is placed in between the gearbox and the propeller shaft. சரிங்களா, இது எதுக்கு இடையில இருக்கும்? கியர் பாக்ஸ்க்கும் ப்ரொபல்லர் ஷாஃப்ட்டுக்கு இடையில தான் இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் டூ ஷாஃப்ட் ஆர் பிரசன்ட் ஆயிருக்கும். அண்ட் இன்புட் ஷாஃப்ட், அவுட்புட் ஷாஃப்ட். சரிங்களா, இதா இருக்கு பாருங்க, இன்புட் ஷாஃப்ட், அவுட்புட் ஷாஃப்ட். இன்புட் ஷாஃப்ட் இஸ் மெயின் ஷாஃப்ட் ஆஃப் கியர் பாக்ஸ். ஸோ இதுதான் இன்புட் ஷாஃப்ட். அவுட்புட் ஷாஃப்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொபல்லர் ஷாஃப்ட். அவுட்புட் ஷாஃப்ட், ப்ரொபல்லர் ஷாஃப்ட். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் பாத்தீங்கன்னா கேசிங் இஸ் ஸ்டேஷனரி when the sun gear is locked with casing. ஸோ சன் கியர் வந்து லாக் பண்ணிடும் கேசிங் மூலியமா. அந்த இடத்துல கேசிங் வந்து ஸ்டேஷனரியா தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் த அவுட்புட் ஷாஃப்ட் இஸ் இன்க்ரீஸ்ட். ஸ்பீட் ஆஃப் த அவுட்புட் ஷாஃப்ட் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து அட்வான்டேஜ் ஆஃப் ஓவர் டிரைவ் என்னன்னா இன்ஜின் லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா எனி டைம் இன்ஜின்லேயே ஓடாம இது இன்ஜினை விட ஸ்பீடா வரனால அதுலயே மேக்ஸிமம் பவர் ஜென்ரேட் ஆயிடும். பவர் ஜென்ரேட் ஆகினா ரொட்டேஷன். சரிங்களா, லெஸ் வைப்ரேஷனா இருக்கும், லோ நாய்ஸா இருக்கும், எக்ஸஸ் கியர் ரேஷியோ கேன் பி அச்சீவ்டு. வியர் ஆஃப் இன்ஜின் இஸ் லோயர், கனெக்டிங் ஓவர் டிரைவர் யூனிட் இஸ் ஈஸி. ஸோ இதெல்லாமே அட்வான்டேஜஸ். சம்டைம்ஸ் கேட்கலாம் which not one is the advantage of the which is not one of the advantage of overdrive. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்குறாங்க. சரியா, இந்த மாதிரி கொஸ்டின் தான் உங்களுக்கு கேட்குறாங்க. ஓகே, ஸோ லே ஷாஃப்ட் இதோட காம்போனன்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, காம்போனன்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இல்லாட்டி இதையும் முடிச்சிடும், ஒரே வீடியோல எல்லாத்தையுமே முடிச்சிருவோம். சரிங்களா, ஒரே வீடியோல என்ன ஏதுன்றத நம்ம முடிச்சிருவோம். ஓகே, ஸோ அதுக்கு போக உங்களுக்கு இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அடுத்து வந்து இந்த இதையும் பார்க்கணும், பிட்ச் சர்க்கிள் டயாமீட்டர் இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஏன்னா இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கப்படுறது. சரிங்களா, இதை முடிச்சுட்டு அதையும் பார்த்துருவோம். ரைட்டா, so the troubleshooting of gearbox noise causes remedies. அதாவது விளைவுகள் என்ன, அதோட சொல்யூஷன் என்ன? பியரிங் சேஞ்ச் இது டேமேஜ் ஆச்சுன்னா பியரிங்கை சேஞ்ச் பண்ணணும். லூப்ரிகேட்டிங் ஆயில் வந்து லோ ஆயிடுச்சுன்னா ஃபில் பண்ணணும். டீத் உடஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா கியரை சேஞ்ச் பண்ணணும். மிஸ் அலைன்மெண்டா இருந்துச்சுன்னா கியர் பாக்ஸ்ல கண்டிப்பா கரெக்ட் பண்ணணும். ஹார்ட் கியர் ஷிஃப்ட் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கடிக்கிற மாதிரி ஓடும். சரிங்களா, இம்ப்ராப்பர் கிளட்ச் அட்ஜஸ்ட்மெண்ட்ல அதை வந்து கரெக்ட் பண்ணணும். கியர் சேஞ்சிங் அரேஞ்ச்மெண்ட்ல ஒர்க்கிங் ஆகாம இருந்துச்சுன்னா அதையும் வந்து நியூ ஸ்ப்ரிங்கை போடணும். ஜாமிங் ஆக இருந்துச்சு மெயின் ஷாஃப்ட்னா கண்டிப்பா அந்த ஷாஃப்ட்டை கரெக்ட் பண்ணணும். There may be sticking the fork in the gear shifting system need to clean and lubricate. இதை கூட கேட்கலாம். சரிங்களா, அடுத்து கியர் ஸ்லிப்பு. ஸோ கியர் ஷிஃப்டிங் மெக்கானிசம் மே நாட் பி ஒர்க்கிங்னா கண்டிப்பா கரெக்ட் பண்ணணும். டாக் கிளட்ச் இந்த கியர் பாக்ஸ்னா ஓன் அவுட் இருந்துச்சுன்னா சேஞ்ச் பண்ணணும். ஸ்ப்ரிங் இந்த கியர் ஷிஃப்டிங் மெக்கானிசம் கண்டிப்பா லூஸா இருந்துச்சுன்னா அதை வந்து ஸ்ப்ரிங்கை சேஞ்ச் பண்ணணும். மெயின் ஷாஃப்ட் வந்து கியர் வந்து ஓன் அவுட் ஆயிருந்துச்சுன்னா அதையும் வந்து நியூ ஒன்னா மாற்றணும். சரிங்களா, அடுத்து லூப்ரிகேட்டிங் ஆயில் லீக்கேஜஸ் இன் த கியர் பாக்ஸ். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஆயிலை வந்து செக் பண்ணணும். கண்டிப்பா ஆயில் சீல் போட்டிருக்கா அப்படின்றத பார்ப்போம். சரியா, அடுத்து பார்ட்ஸ் ஆஃப் த கியர் பாக்ஸ். ஸோ என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு கியர் பாக்ஸ்ல அப்படின்னா கியர் பாக்ஸ் ஹவுசிங். இதான் வந்து கியர் பாக்ஸ் ஹவுசிங். இது வந்து எல்லாமே கியர் எல்லாமே இதுல வந்து மவுண்டட் ஆயிருக்கு. சரிங்களா, ஸோ ஆயில் ட்ரெயின் பிளக் ஆர் பிரசன்ட் இன் த கால்ட் அஸ் த கியர் பாக்ஸ் ஹவுசிங். இது வந்து மேடப் ஆஃப் கேஸ்ட் அயர்ன். இது கூட கேட்பாங்க, இதை கண்டிப்பா கேட்டிருக்காங்க. கியர் பாக்ஸ் ஹவுசிங் மேடப் ஆஃப் எதுல மேடா இருக்கு அப்படின்றத கேட்பாங்க. நல்லா வச்சுக்கோங்க, கேஸ்ட் அயர்ன். அடுத்து கியர் பாக்ஸ் இன்புட் ஆர் கிளட்ச் ஷாஃப்ட். So it is connected with the clutch blade. One end is supported by flywheel and gear fitted at the other end. சரியா, இதான் வந்து என்னது gearbox input shaft. அடுத்து லே shaft. It is mounted at the bottom of the gearbox casing. Different gears are mounted in the லே shaft depending on the speed of gear. எத்தனை கியர் இருக்கோ அதுக்கான. இப்போ 5னா 1 2 3 4 5 கியர், 6னா 6 இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். சரியா, அடுத்து gearbox output shaft. It is located at the top of the gearbox casing straight line with the input shaft. Gearbox ஓட
மெயின் ஷாஃப்ட் எங்க இருக்கும் அப்படின்றதை கொடுத்திருக்காங்க சரியா. ஷாஃப்ட் the power is transferred to the propeller shaft சரியா. ஓகே, அடுத்து ரிவர்ஸ் கியர் ஷாஃப்ட். ரிவர்ஸ் கியர் ஷாஃப்ட், the smallest shaft in the gearbox reverse gear shaft which has only one gear called as ideal gear. So ஒரே ஒரு கியருக்கு பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐடியல் கியர் பேரு. இட் இஸ் ஃபிட்டட் ஆன் த கியர்பாக்ஸ் கேசிங். இதுல வந்து கியர்பாக்ஸ் கேசிங்ல ஃபிட்டட் ஆயிருக்கும். இது வந்து டிரான்ஸ்மிட் த பவர் ஃப்ரம் த லே ஷாஃப்ட் டு மெயின் ஷாஃப்ட். லே ஷாஃப்ட்ல இருந்து மெயின் ஷாஃப்ட்டுக்கு பவரை டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் கியர் ஷாஃப்ட் அல்லது ஐடியல் கியர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கேன். அடுத்து ஸ்பீடோமீட்டர் டிரைவ். ஸ்கியூ கியர் இஸ் கனெக்டட் வித் த ஸ்கியூ கியர் தான் என்னது மெயின் ஷாஃப்ட்டோட கனெக்ட் ஆயிருக்கும் சரிங்களா. இந்த ஸ்கியூ கியர் கேபிள் தான் ஸ்மால் கியரோட கனெக்ட் ஆயிருக்கும் ஒன் எண்ட்ல இருந்து அதர் எண்டுக்கு. ஸோ அதுதான் டேஷ்போர்ட்ல டிரைவர்ல கனெக்ட் ஆயிருக்கும். திஸ் டிரைவ் இஸ் யூஸ்டு ஃபார் நோயிங் த ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கிள். ஸோ நீங்க எந்த கியர்ல போறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணி கியர் சொல்லும் பாத்தீங்களா, அதுதான் வந்து என்னது கியர் கேபிள், ஸ்கியூ கேபிளோட முக்கியமான விஷயம். அடுத்து கியர் செலக்டர் மெக்கானிசம். ஆன் த டாப் ஆஃப் த கியர் பாக்ஸ் ஆன் அரேஞ்ச்மெண்ட் வித் லிவர் வித் கியர் நாப் செலக்டர் ராட் அண்ட் ஷிஃப்டிங் ஃபோக் இஸ் கனெக்டட். ஸோ இந்த இருக்கு பாருங்க, இதான் வந்து ஷிஃப்டிங் ஃபோக். இதான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கியர் செலக்டர். அதை நம்ம இந்த காலில் போறது கையில போறதெல்லாம் பார்ப்போம். டூ வீலர் இருந்துச்சுன்னா காலில் போடுவோம்ல, அந்த மாதிரி தான் கார்லயும் பாத்தீங்கன்னா கையில போடுவோம் சரிங்களா. அந்த இதுதான் கியர் செலக்டர் மெக்கானிசம் யூஸ்டு ஃபார் த செலக்டிங் த ரெக்யூட் கியர் ஃபார் த ரெக்யூட் ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கிள். ஸோ அந்ததுக்கு தகுந்தாப்புல தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து டைப் ஆஃப் ஷிஃப்ட் மெக்கானிசம். ஃப்ளோர் கியர் ஷிஃப்டிங் மெக்கானிசம், ஸ்டியரிங் கியர் ஷிஃப்ட் மெக்கானிசம். இந்த ஃப்ளோர் கியர்னா கியர் ஷிஃப்டிங் மெக்கானிசம் லொகேட்டட் அட் த டாப் ஆஃப் த கியர் பாக்ஸ், தென் இஸ் கால்டு ஃப்ளோர். கியர் பாக்ஸ் டாப்ல அது இருந்துச்சு அப்படின்னா அது ஃப்ளோர் கியர். கியரிங் ஷிஃப்ட் லொகேட்டட் இன் த சைடு வேஸ் ஆஃப் ஸ்டியரிங் காலமன், இது வந்து என்னது ஸ்டியரிங் ஷிஃப்ட் மெக்கானிசம். அடுத்து கியர் பாக்ஸ் லூப்ரிகேஷன். லூப்ரிகேட்டிங் ஆயில் SA90 gas to build. ஸோ எந்த இது யூஸ் பண்ணுவாங்கன்னா SAE90 ஃபில் பண்றாங்க சரியா. லே ஷாஃப்ட் வரைக்குமே என்ன ஆகணும், ஆயில ஃபில் பண்ணிருக்கணும், கண்டிப்பா விஸ்கஸா இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. The gears are rotating, the lubricating oils is sprayed on all the parts of the gearbox சரியா. Right, the 1000 kilometers of the vehicle run lubricating oil top up must be done. 1000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை டாப் அப் கண்டிப்பா பண்ணிருக்கணும். அதே மாதிரி 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை என்ன பண்ணிடும், லூப்ரிகேட்டிங் ஆயில் மஸ்ட் பி கம்ப்ளீட்லி ரீப்ளேஸ்ட் பை நியூ. ஸோ இதை கேட்பாங்க, கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கலாம். இதுல விச் ஒன் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. அதாவது 1000 கிலோமீட்டர்ஸ்ல வந்து லூப்ரிகேட்டிங் ஆயில் டாப் அப் பண்ணணும், 10,000 கிலோமீட்டர்ஸ் வந்து லூப்ரிகேட்டிங் ஆயில ரீப்ளேஸ் பண்ணணும். இது ஆல்டர்னேட்டா கொடுத்துட்டு எது மேட்ச் ஆகுது அப்படின்னு கேட்கலாம், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரியா. ஓகே, அடுத்து transfer case. The arrangement used for transmitting the engine powers all the four wheels called சரியா. இதுதான் transfer case. ஸோ இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் கேஸ் வரக்கூடியதாக இருக்கும் ஃபோர் வீல் டிரைவ்ல சரிங்களா. This is arrangement generally used in military vehicle and jeeps. இந்த இது வந்து பாத்தீங்கன்னா military vehicle jeepல யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் transfer case சரியா. ஸோ இது ரொம்ப அவ்வளவு முக்கியம் இல்லை, எப்படி இருக்கும் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்காங்க சரியா. ஓகே, ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா கியர் டைப்ஸ் பார்த்தாச்சு. இதுல இன்னொரு முக்கியமானது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிட்ச் சர்க்கிள், பிட்ச் டயாமீட்டர், இதை பத்தி நம்ம பார்க்கணும். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்கப்படுற ஒரு முக்கியமான விஷயம். இதுல இருந்து டைரக்டா ஃபார்முலா வச்சு கேட்பாங்க, டெஃபினிஷன்ஸ் வச்சு கேட்பாங்க, அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டோம்னா நமக்கு என்னது முடிஞ்சிருச்சு சரிங்களா. டெஃபினிஷன்ஸ் கேட்பாங்க டைரக்டா, இந்த இருக்கக்கூடிய 10 டெஃபினிஷனும் கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ pitch circle, it is an imaginary circle which by pure rolling action would give the same motion as the actual gear. So pitch circle, ஸோ உங்களுக்கு டயக்ராமேட்டிக் ரெஃபரன்ஸ்ல நம்ம பார்க்கணும். ஸோ இந்த இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து பிட்ச் சர்க்கிள். இது வந்து என்னன்னா இமேஜினரி சர்க்கிள் சரிங்களா, அதான் சொல்லியிருக்காங்க. இமேஜினரி சர்க்கிள் விச் பி பியூர் ரோலிங் ஆக்ஷன், இது என்னது ரோலிங்ல இருக்கக்கூடியதா இருக்கும். ஸோ அடுத்து இதெல்லாம் கேட்டிருக்காங்க அடிக்கடி. பிட்ச் சர்க்கிள் டயாமீட்டர், pitch circle diameter, it is the diameter of the pitch circle. So pitch circle diameter na pitch circle oda diameter of the pitch circle da வந்து pitch circle diameter. The size of the gear is usually specified by the pitch circle diameter. So நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, pitch diameter நாலும் pitch circle diameter நாலும் ஒண்ணுதான். அதுதான் PCD அப்படின்னு சொல்லுவாங்க, PCD ன்னு சொல்லுவாங்க.
இதுதான் வந்து கியரோட சைஸை மென்ஷன் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கியரோட சைஸ் என்ன ரேஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கக்கூடியது தான் பிட்ச் சர்க்கிள் டயாமீட்டர். இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் தான் வந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? அடுத்து பிட்ச் பாயிண்ட். இட் இஸ் a common point of contact between two pitch circles. ஸோ ரெண்டு பிட்ச் சர்க்கிளுக்குள்ள இருக்கக்கூடிய காமன் பாயிண்ட் அதான் வந்து பிட்ச் பாயிண்ட். ஸோ பிட்ச் பாயிண்ட் எங்க இருக்குன்னு பாருங்க. இந்த ரெண்டு சர்க்கிள் இருக்குன்னா அதுக்கு இருக்கக்கூடிய காமன் பாயிண்ட் அதான் வந்து பிட்ச் பாயிண்ட் அப்படின்னு அழைக்கப்படும். சரியா? கிளியராங்க? ஓகே. ஸோ டெஃபினிஷன்ஸ் எல்லாமே பார்ப்போம். இது பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்து பிட்ச் சர்ஃபேஸ். ஸோ பிட்ச் பாயிண்ட்னா டூ பிட்ச் சர்க்கிள்ல காமன் பாயிண்ட். Pitch surface na it is a surface rolling disc which meshing gears can be replaced at the pitch circle. Pitch surface அப்படினா இந்த இருக்கு. சோ இதுதான் பாத்தீங்கன்னா pitch surface. இந்த இடைப்பட்ட இருக்கிறது பாத்தீங்களா, இதான் pitch surface. சரிங்களா? இந்த இருக்கு பாருங்க, pitch surface. இன்னொரு கியர் வந்து மெஷ் ஆகறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியது. சரிங்களா? It is a surface rolling disc which is meshing gears can be replaced at the pitch circle. அடுத்து பிரஷர் ஆங்கிள் ஆர் ஆங்கிள் ஆஃப் ஆப்ளிகிட்டி. ஸோ இது வந்து அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின். அடிக்கடி கேட்கப்பட்டது, இந்த தடவை கண்டிப்பா கேட்பாங்க. பிரஷர் ஆங்கிள் ஆர் ஆங்கிள் ஆஃப் ஆப்ளிகிட்டி. இட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் காமன் நார்மல் டு டூ கியர் டீத் அட் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அண்ட் த காமன் டேஞ்சர் அட் த பிட்ச் பாயிண்ட். அது காமன் நார்மல் டு டூ கியர் டீத்துக்கும் அதோட கான்டாக்ட்ல இருக்கிறதுக்கும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா காமன் டேஞ்சர் பிட்ச் பாயிண்ட். இதை வந்து பிரஷர் ஆங்கிள் எப்படின்னு சொல்லுவாங்கன்னா பை அப்படின்னு டினைன் பண்ணுவாங்க. இதை வந்து ஆங்கிள் ஆஃப் ஆப்ளிகிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிள் ஆஃப் ஆப்ளிகிட்டி. இந்த ஸ்டாண்டர்ட் பிரஷர் ஆங்கிள்ஸ் இது கேட்டிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் பிரஷர் ஆங்கிள்ஸ் 14 ஆஃப் டிகிரி டு 20 டிகிரி கியருக்கு. சரியா? பிரஷர் ஆங்கிள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த காமன் நார்மல் டு டூ கியர் டீத் அட் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அண்ட் த காமன் டேஜன் அட் த பிட்ச் பாயிண்ட். ஸோ பிட்ச் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய காமன் டேஜன். சரிங்களா? அதுதான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் addendum. Addendum dedendum. The radial distance of the tooth from the pitch circle to the top of the tooth. அது வந்து addendum. Dedendumனா the radial distance of tooth from pitch circle to the bottom of. So bottomனா dedendum. Bottomனா என்னது? dedendum. pitch circle அது bottom இருந்துச்சுனா dedendum. டாப்ல இருந்துச்சுனா addendum. புரியுதா உங்களுக்கு? addendum என்ன? இங்க இருக்கு பாருங்க. டாப் ஆஃப் த பிட்ச் சர்க்கிள் இருந்துச்சுன்னா அடெண்டம், பாட்டம் ஆஃப் த பிட்ச் சர்க்கிள் இருந்துச்சுன்னா டிடெண்டம். இது நடு சென்டர் லைன் தான் பிட்ச் சர்க்கிள். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து அடெண்டம் சர்க்கிள், டிடெண்டம் சர்க்கிள். ஸோ சர்க்கிள் டிரான் த்ரூ த டாப் ஆஃப் த டீத் கான்சென்ட்ரிக் வித் த பிட்ச் சர்க்கிள். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சர்க்கிள் வரைஞ்சாங்கன்னா என்னது? இதை பேஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் வரைஞ்சாங்கன்னா அடெண்டம் சர்க்கிள், இதை பேஸ் பண்ணி வரைஞ்சாங்கன்னா டிடெண்டம் சர்க்கிள். அதைத்தான் அவங்க சொல்லியிருக்கு. சரியா? அடுத்து ரூட் சர்க்கிள் டயாமீட்டர், அதாவது RCD அப்படின்னு சொல்லுவாங்க. ரூட் சர்க்கிள் டிடெண்டம். ஸோ இந்த டிடெண்டம் சர்க்கிள் தான் என்னது? ரூட் சர்க்கிள் டயாமீட்டர் அப்படின்னு ரூட் சர்க்கிள். ஸோ டிடெண்டம் சர்க்கிள் இஸ் நத்திங் பட் என்னது? ரூட் சர்க்கிள். சரியா? ரூட் சர்க்கிள் டயாமீட்டர் பிட்ச் சர்க்கிள் டயாமீட்டர் இன்டு காஸ் பை. காஸ் பை அதாவது RCD is equal to PCD into cos pi. நல்லா ஆச்சு. ரூட் சர்க்கிள் டயாமீட்டர் ஈக்குவல் டு pitch circle diameter into cos pi. Pi என்றது pressure angle. Pressure angle என்னது? Standard pressure angle 14 of degree to 20 degree. சரியா? அடுத்து circular pitch. இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. நல்லாவே கேட்டிருக்காங்க. The distance measured on the circumference of the pitch circle from point one tooth corresponding point to the next tooth. அதாவது ஒரு டூத்துக்கும் இன்னொரு டூத்துக்கும் இடைப்பட்ட இருக்கக்கூடியதான் என்னன்னு பாத்தீங்கன்னா சர்க்குலர் பிட்ச். சரிதா? இந்த இருக்கு பாருங்க. இந்த இதுக்கும் இடைப்பட்ட தூரம், இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்டுக்கு இருக்கக்கூடியதான் சர்க்குலர் பிட்ச். கிளியராங்க? சர்க்குலர் பிட்ச். இப்ப PC is equal to by into d by dt. d by t. d பெரிய dன்றது diameter of the pitch circle, tன்றது number of teeth on the wheel. சோ எத்தனை டீத் இருக்கு, diameter எவ்வளவு இருக்கு, அதை வச்சு என்ன பண்ணிடலாம்? சர்க்குலர் பிட்ச் கண்டுபிடிச்சிடலாம். கிளியராங்க? சப்போஸ் ரெண்டு கியர் கொடுத்திருந்தாங்கன்னா T1 T2 அந்த மாதிரி கியரை வச்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் சோ டயாமீட்டரல் பிட்ச். சோ முன்னாடி என்ன பார்த்தோம்? சர்க்குலர் பிட்ச் பார்த்தோம். சோ இந்த ஃபார்முலாலாம் டைரக்டா கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் டைரக்டா கேட்டிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டயாமீட்டரல் பிட்ச், the ratio number of teeth to the pitch circle diameter.
அதாவது நம்பர் ஆஃப் டீத்தும் பிட்ச் சர்க்கிள் டயாமீட்டருக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ தான் என்னன்னு பாத்தீங்கன்னா டயாமீட்டரல் பிட்ச். இது வந்து பிடி அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, டி பை டி, த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த என்னது. ஸோ இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த நம்பர் ஆஃப் டீத் டு த பிட்ச் சர்க்கிள் டயாமீட்டர். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணிடலாம், இப்ப இந்த இடத்துல பார்த்தோம் பிட்ச் சர்க்கிள் டயாமீட்டர் ஈக்குவல் டு பை இன்ட்டு டி பை டின்னு பார்த்தோமா. ஸோ இப்போ இதை வந்து தலைகீழா போடுவாங்க. அப்போ இந்த பையை வந்து இதை வந்து தலைகீழா மாத்தணும் அப்படின்னா இந்த பை வந்து இங்கிட்டு வந்துடுமா. அப்ப என்ன ஆகும், பை டி பை டி, பை டி பை டி தான் வந்து பிட்ச் சர்க்கிள் டயாமீட்டர். இப்போ இந்த பை இங்கிட்டு வந்துடுமா, பிசி இங்க வரப்ப பை இப்படி ஆயிடும். சரியா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டி பை டி. ஸோ இதை தலைகீழா எழுதணும்னா என்ன ஆகும், பை பை பிசி. அதைத்தான் இங்க எழுதியிருக்காங்க. ஸோ இதோட தலைகீழா தான் இங்க எழுதியிருக்காங்க. பை பை பிசின்னு சொல்லலாம், டி பை டிடின்னு சொல்லலாம். சரியா, டயாமீட்டர் பிட்ச்னா ரேஷியோ நம்பர் ஆஃப் டீத் டு த பிட்ச் சர்க்கிள் டயாமீட்டர். இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க, டயாமீட்டர் பிட்ச். அடுத்து மாடுல், the ratio of the pitch circle diameter to the number of teeth. அப்படியே இதோட தலைகீழி டயாமீட்டர் பிட்சோட ரெசிப்ரோக்கல் தான் பாத்தீங்கன்னா மாடுல். சரிங்களா, டி பை டிடி, எம் equal to ஸ்மால் எம் equal to டி பை டிடி. அப்ப டயாமீட்டர் பிட்சுக்கும் மாடுலுக்கும் டிஃபரன்ஸ் பாத்துக்கோங்க. டி பை டிடினா பிடி, இதே எம்னா டி பை டிடி. நல்லா ஞாபகம். சரியா, the ratio of the pitch circle diameter to the number of teeth. பெரிய டின்றது ரேஷியோ ஆஃப் த பிட்ச் சர்க்கிள் டயாமீட்டர். சரிங்களா, எல்லாம் வச்சு. அடுத்து இந்த ரெக்கமெண்டேஷன் சீரிஸ் ஆஃப் மாடல்ஸ் இன் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் 1, 1.25, 1.5, 2, 2.5, 3, 4, 5, 6, 8. ஸோ இதெல்லாம் வந்து ரெக்கமெண்டட் சீரியஸ் மாடல்ஸ். சரியா, அடுத்து கிளியரன்ஸ், the radial distance from the top of the tooth to bottom of the tooth. அதாவது என்னன்னா இந்த இருக்கு பாருங்க, இந்த பாட்டம் ஆஃப் த டூத்துக்கும் அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய டூத்துக்கும் இருக்கக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ். கிளியரன்ஸ். சரிங்களா, இதுவும் கேட்டிருக்காங்க. The circle passing through the top of the meshing area is known as clearance angle. சரியா, அது டோட்டல் depth, the radial distance between addendum and dedendum circle. அடண்டுக்கும் dedendum circle of the gear தான் வந்து டோட்டல் டெப்த். அது ஈக்குவல் டு த சம் ஆஃப் த அடெண்டம் அண்ட் dedendum. இது ரெண்டா ஆட் பண்ணாலும் சரி, இதோட டிஸ்டன்ஸ் ரேடியல் டிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணாலும் என்னது டோட்டல் டெப்த் தான். ஒர்க்கிங் டெப்த்னா இந்த ரேடியல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த அடெண்டம் சர்க்கிள் டு த கிளியரன்ஸ் ஆங்கிள். இட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த அடெண்டம் ஆஃப் த டூ மெஷிங் கியர்ஸ். சரியா, அடுத்து டூத் திக்னஸ், the width of the tooth measured along the pitch circle. pitch circle பொறுத்து தான் டூத் திக்னஸ் மெஷர் பண்ணப்படும். டூத் ஸ்பேஸ் என்ன பாத்தீங்கன்னா with space between the two adjoining teeth measured along the pitch circle. அடுத்து backlash, இதுவும் கேட்டிருக்காங்க. The difference between the tooth space and the tooth thickness. Tooth space க்கும் tooth thickness க்கும் இருக்கக்கூடிய pitch circle மெஷர் பண்ணக்கூடியதான் backlash. அடுத்து face of tooth, its surface of the tooth above the pitch surface face of the tooth. அடுத்து டாப்ல என்ன, surface of the top of the tooth. blank of tooth தான் it is surface of the tooth below to the pitch surface. ஸோ இந்த டெஃபினிஷன் எல்லாம் கொடுத்துட்டு இந்த ஒன்லைனர்ல இருக்கு பாருங்க, இதெல்லாம் வந்து match the following, இல்ல which one is not match, இல்ல which one is not correct, இந்த மாதிரில கேட்பாங்க. fillet radius, it is a radius connects the root circle and the profile of the tooth. அடுத்து path of the continent, the path traced by the point of contact two teeth from the beginning and the end of engagement. profile na it is curve formed by the face and flank. ஃபேஸுக்கும் பிளாங்குக்கும் டூத்தா வரையக்கூடியதான் பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல். ஃபேஸ் வித் என்னன்னு பாத்தீங்கன்னா வித் ஆஃப் த கியர் டூத் மெஷர்ட் parallel to its axis. சரியா, பிளாங்க் ஆஃப் த டூத்னா below the pitch surface, below the pitch surface னா பிளாங்க் ஆஃப் த டூத், ஃபேஸ் ஆஃப் டூத்னா above the pitch surface. நல்லா ஆச்சுங்க. அடுத்து length of the path of the contact, length of the common normal cut off by the addendum surface by the wheel and pinion. லென்த்துக்கு வந்து wheel and pinionக்கும் இருக்கக்கூடிய common normal cut off. arc of contact, இதுவும் கேட்டிருக்காங்க. it is a path traced by point on the pitch circle from the beginning to the end of engagement given pair of teeth. so given pair அதாவது from beginning க்கும் endக்கு engagementல வந்து common contactல இருந்துச்சு அப்படின்னா அது path. இதே வந்து pair of teeth வந்து உங்களுக்கு engagementல இருந்துச்சுன்னா arc of contact. இதுல வந்து arc of approach, arc of recession இருக்கும். path of contact from the beginning of the engagement pitch point பொறுத்து அமைஞ்சிச்சுன்னா arc of approach. it is the portion path of contact pitch point to the end of the engagement the pair of teeth. சரியா, so path of contact pitch point பொறுத்து வந்துன்னா arc of approach, இது arc of recession.
the ratio of length of arc of contact to the circular pitch. இது வந்து contact ratio. Contact ratio னா என்னது? Length of arc of contact to the circular pitch. அதான் வந்து contact ratio. இது வந்து number of pairs of teeth in contact பொறுத்து இருக்கு. சரியா? ஓகேவா? இந்த டெஃபினிஷன்ல இருந்து கண்டிப்பா கேட்பாங்க. தயவு செய்து என்ன பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி மெட்டீரியல் வேணும்னா இப்பயே தயவு செய்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. ஃப்ரீ கிளாஸ் வீடியோட லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ பாருங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.